Hi everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு டயோட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை வித் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா எப்படி சிமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்வலாக எல்லா ப்ராஜெக்ட்லையுமே யூஸ் பண்ணுவோம். சப்ளை வோல்டேஜ்ல இருந்து வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நம்ம ரெக்டிஃபிகேஷன் யூஸ்வலாக பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எல்டி ஸ்பைஸில் ரெடிலி அவைலபிள் கிடையாது. ஸோ இதை எப்படி சிமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். So previous videoல என்ன பார்த்தோம்னா ஒரு diode bridge rectifier directly connected to the source. இதை எப்படி simulate பண்ணணும்னு பார்க்கலாம். Actually இது ரொம்ப ஈஸியா simulate பண்ணிட்டோம். இப்ப இங்க ஒரு step down transformer எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா எப்படி simulate பண்ணணும் LT Spiceல அப்படின்னு பார்க்கலாம். So usually நம்ம என்ன எடுத்தோம் லாஸ்ட் டைம் எடுத்த அதே டேட்டாவை எடுத்துக்கலாம். சிமுலேஷனுக்கு டயோடு வந்து IN4007 நீங்க உங்களுக்கு தேவையான டயோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டர் நான் 1K எடுத்திருக்கேன். கெப்பாசிட்டர் 100 மைக்ரோஃபாரட். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ இன்புட் வந்து நான் எடுத்தது 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இன்புட் சைடில் 240 இருக்கு. அப்போ செகண்டரி சைடில் எனக்கு 24 வோல்ட் எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது 12 வோல்ட் இல்லை 24 வோல்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். நான் 24 வோல்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 12 வோல்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்றது அப்படின்னா இது பேசிக்கலா இண்டக்டன்ஸ் தான். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிறது இண்டக்டன்ஸ். ஸோ இந்த இண்டக்டரோட வேல்யூவை கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இண்டக்டர் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வேல்யூவை எப்படி கரெக்டா சூஸ் பண்றது? ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா விபி பை விஎஸ். விபிங்கிறது பிரைமரி வோல்டேஜ், விஎஸ் வந்து செகண்டரி வோல்டேஜ். அது நமக்கு தெரியும். என்பி இஸ் ஈக்குவல் டு என்பி பை என்எஸ், அதாவது பிரைமரி டர்ன்ஸ் செகண்டரி டர்ன்ஸ். ஸோ விபி விஎஸ் இருக்கு, இதுதான் ஃபார்முலா. அப்போ விபி பை விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி பை என்எஸ். இதுல வந்து நமக்கு இந்த ரேஷியோ தெரிஞ்சிடும். என்பி பை என்எஸ் எவ்வளவு? 10 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. So another formula என்ன இருக்குன்னா இண்டக்டன்ஸ் வந்து directly proportional to n square, அதாவது number of turns squareக்கு இண்டக்டன்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு number of turns எல்லாம் இங்க டிஃபைன் பண்ண முடியாதனால LP by LS is equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். NP by NS the whole square. ஓகேவா? ஸோ இந்த NP by NSங்கிறது என்னது? 10. ஸோ 10 ஸ்கொயர் என்னது? 100. ஸோ இந்த ரேஷியோ வந்து நமக்கு 100ன்னு தெரிஞ்சுட்டு இண்டக்டன்ஸ் வந்து 100. ஸோ எல்பி ஈக்குவல் டு 100 LS. நான் என்ன எடுத்திருக்கேன்னா LS இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஹென்ரின்னு எடுத்துட்டு அப்போ எல்பி என்னவா வரும்? 100 மில்லி ஹென்ரின்னு வந்துடும். சி இது இந்த வேல்யூ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க LS இஸ் ஈக்குவல் டு 10 மில்லி ஹென்ரின்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஈஸியா எவ்வளவு சிம்பிளா கால்குலேஷன் பண்ண முடியுமோ அதை போட்டிருக்கேன். ஸோ LS இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஹென்ரி, LP ஈக்குவல் டு 100 மில்லி ஹென்ரிங்கிற வேல்யூவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன காம்பனன்ட் தேவைன்னா டயோடு தேவை. ஸோ எடிட்ல போய் நான் டயோடு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டயோடு அதோட பொசிஷனை மாற்றிக்கலாம். ஸோ இந்த டயோட ஃபஸ்ட்டு டயோடோட நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் IN4148 எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் லாஸ்ட் டைம் எடுத்த அதே டயோட எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஸோ D2 D3 D4. ஸோ 4 டயோடு கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு வயர் பண்ணிடலாம்.
ஸோ 4 டயோட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லோடு கனெக்ட் பண்ணணும். ஒரு ரெசிஸ்டர் எடுத்து, ஸோ ரெசிஸ்டர் இங்கே இருக்குது, ரெசிஸ்டர் எடுத்து லோட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயாச்சு. இப்போ என்னென்னா சோர்ஸ் சைடு தான் பண்ணணும். ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம். வோல்டேஜ் சோர்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே வந்து நல்லா தள்ளி வச்சுக்கலாம் வோல்டேஜ் சோர்ஸ், அதையும் போட்டேன். ஸோ இப்போ என்ன கொடுக்கும்போது இது வந்து ஒரு ரெக்டிஃபயர், அதனால நம்ம ஏசி இன்புட் கொடுக்கணும். ஸோ போய் அட்வான்ஸில் போய் சைனை கிளிக் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிடியூட் வந்து நம்ம பார்த்தோம் 240 வோல்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துடும். இப்போது சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாக கிரவுண்ட் கொடுத்துடணும். இந்த கிரவுண்டும் கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இங்கேயும் ஒரு கிரவுண்டு கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பண்ணலான்னா, டிரான்ஸ்ஃபார்மர் டிஃபால்ட்டாக இருக்காதனால இண்டக்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இண்டக்டன்ஸை ஒரு இண்டக்டன்ஸ் எடுத்துட்டு இன்னொரு இண்டக்டன்ஸை கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா ஃப்ளிப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது வந்து பிரைமரி வைண்டிங், இது செகண்டரி வைண்டிங். ஸோ பிரைமரி வைண்டிங் சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை எடுத்து இது வழியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை ஓகே. ஸோ பிரைமரி சைட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டரி சைட் மட்டும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகும், இது வந்து இங்கே கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த பிரைமரி வைண்டிங் வந்து பிரைமரி வைண்டிங் வந்து எல்பின்னு வேணால் நேம் மாற்றிக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கலாம். செகண்டரி வைண்டிங்கை வந்து எல்எஸ். ஓகே. ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம செட் பண்ணணும். இண்டக்டன்ஸ் என்ன பார்த்தோன்னா, பிரைமரி வைண்டிங் வந்து 100 மில்லி ஹென்ரி. ஸோ மில்லி ஹென்ரிக்கு வந்து எம் போட்டால் போதும், ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ இது செகண்டரிக்கு வந்து 1 மில்லி ஹென்ரி. ஓகே. ஸோ இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே இண்டக்டராக தான் இருக்குது. சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் இது இண்டக்டர். ஸோ இதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்கணும்னா இது ரெண்டையும் கப்புள் பண்ணணும். ஸோ கப்புள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டைரக்டரியில் போயிட்டு ஸ்பைஸ் டைரக்டிவ் இருக்குல்ல, இந்த .t அங்கே போயிட்டு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போய் நம்ம கே டிஃபைன் பண்ணுறோம். கே எல்பி எல்எஸ் ரெண்டும் எப்படி அதோட கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். இதை இது பக்கத்தில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பிளேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுலேயுமே டாட் வரும். ஸோ இப்போ நம்ம வேல்யூ ரெசிஸ்டருக்கு இன்னும் வேல்யூ அசைன் பண்ணலை. ஸோ ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1K கொடுத்துடலாம். ஸோ விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்புட்டில் வந்து நம்ம 240 வோல்ட்ஸ் சைன் வேவ் கொடுத்துருக்கோம், 50 ஹெர்ட்ஸ் சிக்னல். செகண்ட்ரிலையும் வந்து 24 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் சிக்னல் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்ரியை செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ செகண்ட்ரி பார்க்கும்போது
அக்ராஸ் த செகண்டரி பார்க்கணும். அதாவது ப்ரோபை வந்து 2 எண்ட்லேயும் ப்ரோபை வச்சு செக் பண்ணணும். ஸோ இப்படி வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா நோட் 3 நோட் 4க்குள்ளே வோல்டேஜை அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அக்ராஸ் த செகண்டரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரே ஒரு சைடு ப்ரோப் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வராது. ஏன்னா இது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி வோல்டேஜ் பார்க்கும்போது கரெக்டாக ப்ரோபை வச்சு செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ 24 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சிக்னல் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. நம்மளோட செகண்டரி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரைமரி வோல்டேஜை செக் பண்ணலாம். ஸோ ப்ரைமரி பார்க்கும்போது ஒரு சைட் ப்ரோப் வச்சா போதும். பிகாஸ் த அதர் சைடு வந்து கிரவுண்ட் இதாக இருக்குது. ஸோ இது ப்ரைமரி 240 வோல்ட் கரெக்டாக வருது. இதுதான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோம். செகண்டரி 24 வோல்ட் அதுவும் வருது. 2 வோல்டேஜும் இன் ஃபேஸாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லோட் சைட் செக் பண்ணலாம். ஸோ லோட் செக் பண்ணுறதுக்கு நம்ம வேணால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ப்ரோப் வச்சோன்னா இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். பிகாஸ் நம்ம இன்னும் கெப்பாசிட்டர் போடல, அதனால அவுட்புட் வோல்டேஜ் இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதுவும் ரெக்டிஃபைடு டிசி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணால் இந்த ரிப்பிள் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ நம்ம போய் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டர் எடுத்துட்டு இதை ஆட் பண்ணிட்டு ஸோ கெப்பாசிட்டருக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ஒரு 100 மைக்ரோஃபாரட் 100 U போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ அவுட்புட் வந்து ரிப்பிள் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ரிப்பிளை குறைச்சிக்கலாம். இல்லைனா இந்த 2 வேல்யூவும் மாற்றி நீங்கள் ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேவ் ஃபார்மை சேவ் பண்ணுறதுக்கு இதோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது என்ன வேவ் ஃபார்ம்னு தெரியல, இது என்ன நேம்னு தெரியல. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் நம்ம நேம் மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு என் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த நெட் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்து Vin அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நெட் நேம் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சேம் இதை வந்து நான் செகண்டரிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எங்கே தேவை, அவுட்புட்டில் தேவை. ஸோ அங்கே ஒன்று நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ வந்து Vin இது கரெக்டு. செகண்டரி சைடு வந்து நம்ம நேமை மாற்றிடலாம். Vs செகண்டரியோட ஃபஸ்ட்டு சைடு, த அதர் சைட் ஆஃப் செகண்டரியை வந்து Vs2. ஓகேவா? இது டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட்டை வந்து V0 அப்படின்னு டிவைட் பண்ணும். V0. ஓகே. ஸோ எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைமரி வோல்டேஜ் கொடுத்தா Vin அப்படின்னு வந்துச்சு. இதுதான் இன்புட் வோல்டேஜ். ஸோ செகண்டரி வோல்டேஜ் பார்க்கணுன்னா இப்படி வச்சுட்டு திருப்பி ட்ராக் பண்ணி பாருங்கள். Vs1 Vs2 அதாவது செகண்டரி வோல்டேஜும் டிஸ்பிளே ஆகிட்டு. இப்போ நம்ம இன்னொரு பெயின் எடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஆட் பிளாட் பெயின் பிலோன்னு வரும். ஸோ இங்கே போய் V0 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ V0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இது வந்து ரெட் கலரில் வேண்டாம், இல்லை இதே வேவ்ஃபார்மை இங்கே டிஸ்பிளே பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கே போய் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேவ்ஃபார்ம் மட்டும் அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு இதோட ரிப்பிளில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எண்டும் இந்த எண்டோட வேல்யூவும் தெரியணும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் கர்சர் ஆன் ஆக்டிவ் ட்ரேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டிப்பில் நான் வச்சுட்டேன். ஸோ வேர்ட்டிக்கலி அதோட வேல்யூ இங்கே 22 பாயிண்ட் சம்திங் இருக்குது. அது என்னன்னு தெரியாதுன்னா இங்கே பார்த்தா தெரியும். வேர்ட்டிக்கல் இதை பார்க்கணும், மாற்றி பார்த்துடாதீங்க. இது வந்து ஹரிசாண்டல். இது ஹரிசாண்டலில் வந்து 45 மில்லி செகண்ட்ஸ்.
இருக்குது. இங்கே வந்து வெர்டிக்கல்னா இந்த வேல்யூ வந்து 22.55 இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இன்னொரு ட்ரேஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இன்னொரு கர்சர் ஆட் பண்ணிட்டு இந்த கர்சரை ஸோ இங்கே இந்த கர்சரோட பாயிண்ட் எவ்வளவு 20.75. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். -1.8. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த ரிப்பிள் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். அது எவ்வளவுனா 1.8 வோல்ட்ஸ்னு டைரெக்டாக உங்களுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சிடும் இங்கே கால்குலேட் பண்ணி. ஸோ தேவையான வேவ்ஃபார்மை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. காப்பி இமேஜ் டு கிளிப் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வச்சு வேர்ட் ஃபைலில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக் தேவைப்படுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் வீடியோவை போடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.